கைலாசா எங்க உள்ளது என்பதை தெரிவிப்பேன் என்று கூறிய நித்யானந்தா சொன்னபடியே கைலாசாவின் இருப்பிடத்தை கூறிவிட்டார். எங்குதான் உள்ளது கைலாசா? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். நித்தியை சுற்றி சக்தி இருக்கிறதா இல்லையா என தெரியாது. ஆனால் நிச்சயம் சர்ச்சை இருக்கும். நானே ராஜா நானே மந்திரி என்ற நிலையெல்லாம் கடந்து நானே கடவுள் என்ற நிலையை அடைந்துவிட்ட நித்யானந்தா பாலியல் வழக்கோ பண மோசடி வழக்கோ வழக்கையெல்லாம் வாழைப்பழத்தை போல் லபக்கென விழுங்கிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விடுவார். பல மாநில காவல்துறையால் தேடப்பட்ட போதும் டாட்டா காட்டிவிட்டு இந்தியாவை விட்டு தப்பி ஓடினார் நித்தி. இனி அவ்வளவுதான் முடிந்தது நித்யானந்தாவின் அத்தியாயம். எங்கேயாவது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து இருக்கும் காலத்தை இருக்கும் இடம் தெரியாமல் ஓட்ட வேண்டியதுதான் என அனைவரும் கிண்டல் செய்ய என் கார்டு போட்டு எகத்தாளமாடா பண்றீங்க, எனக்கு எந்தே கிடையாதுடா, என்னோட அடுத்த ஏன் கைலாசா என்று மாஸ் காட்டினார். கைலாசா என தனி நாடு, சுற்றி சிஷ்யர்கள், தனி கொடி, தனி பாஸ்போர்ட் எல்லாம் வெளியிட்டு அதிரடி காட்டி இருக்கரம் நீட்டி அழைப்பு விடுக்க கைலாசாவில் குடியேற துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றனர் இளைஞர்கள். ஆனால் மர்மதேசமான கைலாசா எங்கிருக்கிறது என்பது மட்டும் மிக ரகசியமாகவே இருந்து வந்தது. இந்த சூழலில் தான் குரு பூர்ணிமா அன்று கைலாசா எங்கு உள்ளது என கூறப்போகிறேன் என்று நித்யானந்தா அறிவித்ததும் நாடே எதிர்பார்ப்புடன் காத்திருந்தது. அதெல்லாம் சும்மா ரீல் சுத்தாரு, கைலாசான்னு ஒரு இடமே இல்லை என பல கிண்டல் செய்ய சொன்ன சொல் தவறமாட்டான் என்ற கோட்டைசாமி என்ற கவுண்டமணி காமெடியை போல் கைலாசா இருக்கும் இடத்தை பற்றி வாய் திறந்துள்ளார் நித்யானந்தா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா என்பது உண்மை என அடித்துச் சொல்கிறார் நித்யானந்தா. கோடீஸ்வரராக இருந்தாலும் வீரத்தவராக இருந்தாலும் எல்லோரும் சமமாம் கைலாசாவில். எல்லோரும் எல்லாமும் பெரும் வகையில் கட்டமைக்கப்பட்டதுதான் கைலாசாவாம். வேட்டிகன் நகரம் எப்படி கத்தோலிக்கர்களுக்கானதோ அதே போல இந்து தர்மத்தால் உலகை வளப்படுத்தும் தலைமையகம்தான் கைலாசா என பெருமிதம் கொள்கிறார். ராணுவம் இல்லை, காவலர்கள் இல்லை, வரி இல்லை, வேத ஆகமங்களே அரசியல் அமைப்பு, தர்ம சாஸ்திரங்களே நீதி நூல், கைலாசாவுக்கென தனி நிர்வாகம். யாராவது தவறு செய்துவிட்டால் ஜெயிலெல்லாம் இல்லை, பூஜைகள் ஹோமங்கள் விரதங்கள் தான் பிராயச்சித்தம். முழுக்க முழுக்க நிதி உதவியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதாம் கைலாசா. சுத்த சைவம், சன்னியாசிகள், சன்னியாசினிகள், குடும்பஸ்தர்கள், ஓய்வு பெற்ற முதியவர்கள், குழந்தைகள் என எல்லோருக்கும் இடம் உண்டு கைலாசாவில். சிங்கிளாகவே இருக்க நினைத்தாலும் கைலாசாவுக்கு வந்து கமிட்டாக நினைத்தாலும் எதற்கும் தடையில்லை. கைலாசா ஜமைக்கா, கைலாசா காம்பியா, கைலாசா நைஜீரியா, கைலாசா ஸ்விட்சர்லாந்து, கைலாசா ஜெனீவா, கைலாசா செர்னை, கைலாசா டிரினிடாட் அண்ட் டொபாகோ, கைலாசா கென்யா, கைலாசா நைஜீரியா, கைலாசா ஈக்வட்டோரியல் கினியா மற்றும் இன்னும் பல இடங்களில் ஆன்மீக தூதரகங்கள் உண்டாம் கைலாசாவுக்கு. கைலாசா ஒரு நாகரீக பிரதேசம், பண்டைய அறிவொளி மிக்க சனாதன இந்து நாகரீக பிரதேசம். எங்களுக்கு இறையாண்மை பிரதேசங்களும் உண்டு, தன்னாட்சி பிரதேசங்களும் உண்டு என வாய்ப்பிழக்க வைக்கிறார் நித்தி. எல்லாம் உலகில் உள்ள பல நாடுகளின் அரசாங்கமே நித்திக்கு கிஃப்டாக கொடுத்ததாம். அங்கெல்லாம் சொந்தமாக நிலம், தூதரகம் என பரஸ்பர உறவுடன் சுமூகமாக இயங்கி வருகிறது கைலாசா. கைலாசாவின் இறையாண்மை பிரதேசங்கள் என்னென்ன தெரியுமா? உசும் எசும் கிங்டம், எகுட் இவா எஃப்யூம் கிங்டம், அக்வா எகுட் இயூ எடம் கிங்டம், பிஏஏ ஒட்டோசோ எவாய் ஒஹேம்கோ கிங்டம், எப்போகு எசெட் எடி எபியூ எபோ கிங்டம், எடிபா எஜடாம் கிங்டம், பரஹோம் கிங்டம். ஒன்று கூட வாயில் நுழையும்படியாக இல்லை. இப்படி பலவாறு நம்மை குழப்பிக் கொண்டிருந்த நித்தி அடுத்து வைத்ததுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட். கைலாசா ஆஸ்திரேலியாவில் இருக்குமோ, ஆப்பிரிக்காவில் இருக்குமோ, கரிபியன் தீவில் இருக்குமோ, பசிபிக் அருகே இருக்குமோ, தென் அமெரிக்காவில் இருக்குமோ என இதுவரை பலவாறான யூகங்கள் எழுந்து வந்த நிலையில் இந்த அனைத்து இடங்களுமே கைலாசா இருக்கிறது என அதிர்ச்சியில் நெஞ்சை பிடிக்க வைக்கிறார் நித்தி. ஆம், இந்த எல்லா பகுதிகளிலுமே கைலாசாவுக்கு சொந்தமான இறையாண்மை பிரதேசங்களும் உண்டு, சுயாட்சி பிரதேசங்களும் உண்டு. இப்போது 7 இடங்களை கூறிய நித்தி போக போக வேறு பல இடங்களையும் வெளிப்படுத்துவேன் என புன்னகைத்தார். நேர்முக தேர்வு மூலம் ஆட்சேர்ப்பு, விசா வழங்க